கூவத்தூர் எம்எல்ஏ விடுதிகளில் இருந்து புறப்பட்டிருந்த அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அவருடைய அமைச்சரவை சகாக்கள் தற்போது ஆளுநரை சந்திப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய வாகனங்கள் ஆளுநர் அலுவலகத்திற்குள் செல்கிறது. சட்டப்பேரவை குழு தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டிருந்தார். அவரை சந்திப்பதற்காக ஆளுநர் அழைப்பு விடுத்திருந்ததாகவும் தற்போது அமைச்சர்களோடு அவர் ஆளுநரை சந்திப்பதற்காக சென்றிருக்கிறார். பெரும்பான்மையான எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தனக்கு இருப்பதாக உறுதிப்படுத்தி ஆட்சி அமைக்க அவர் அனுமதி கோருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநர் மாளிகையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று தமிழக சட்டப்பேரவை குழு தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டிருந்தார். அவரை சந்திப்பதற்காக ஆளுநர் நேரம் ஒதுக்கியிருந்தார். 5:30 மணிக்கு ஆளுநர் நேரம் ஒதுக்கியிருந்தார். அதனைத் தொடர்ந்து 11 அமைச்சர்களோடு மொத்தம் 12 பேர், அமைச்சர்கள் 12 பேர் தற்போது ஆளுநரை சந்திப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு நீண்ட கால ஒரு தாமதத்திற்கு பிறகு ஆளுநர் தற்போது இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் என்றும் சொல்ல வேண்டும். சிறிது நேரத்திற்கு முன்பு கூட பேசிய மத்திய இணையமைச்சர் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். செய்தியாளர் மத்தியில் அவர் கூறியிருக்கிறார், ஆலோசனை கேட்க வேண்டிய கட்டாய தேவை இருக்கின்ற காரணத்தினால்தான் ஆளுநர் மிக பொறுமையாக இந்த விஷயத்தை கையாண்டார் என்றும் தெரிவித்திருந்தார். இதன் மூலம் தமிழர்களுடைய நலன் பாதுகாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். தற்போது ஆளுநர் மாளிகைக்குள் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 12 அமைச்சர்கள் சென்றிருக்கிறார்கள். இந்த சந்திப்பு இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. கூடுதல் விவரங்களை ஆளுநர் மாளிகையில் இருக்கும் நமது செய்தியாளர் விவேக்கிடம் கேட்கலாம். விவேக், திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட 12 பேர் சென்றிருக்கிறார்கள். எத்தனை மணிக்கு சந்திப்பு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? முக்கியத்துவமா என்னென்ன விஷயங்கள் குறித்தெல்லாம் பேசப்பட இருக்கிறது விவேக்? வசந்த், எதிர்பார்த்தபடியே அமைச்சர்கள் 12 பேரும் இங்கே ஆளுநரை சந்திப்பதற்காக நேரடியாக வந்திருக்கிறார்கள். அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அதாவது சட்டமன்ற குழு, அதிமுகவுடைய சட்டமன்ற குழுவுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அன்பழகன், ஜெயக்குமார், துணை சபாநாயகர் இருக்கக்கூடிய பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்ட முக்கியமான அமைச்சர்கள் எல்லோரும் இங்கே வந்திருப்பதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிந்தது. திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்களும் இங்கே வந்திருந்தார்கள். திண்டுக்கல் சீனிவாசன் தான் அதிமுகவுடைய பொருளாளராகவும் இருக்கிறார் என்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். 5:30 அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. தற்போதைய நிலவரப்படி இன்னும் ஒரு 25 நிமிடங்கள் பக்கத்தில் இருக்கின்றது ஆளுநர் ஒதுக்கிய நேரத்திற்கு. ஆக அவர்கள் உள்ளே சென்று ஆளுநருக்காக காத்திருந்து இன்னும் சிறிது நேரத்தில் ஆளுநரை சந்திப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும் என்று நம்மால் நம்ப முடிகிறது. இதில் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோருவதற்கு தேவையான பெரும்பான்மை பலமிக்க எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு கடிதத்தை ஏற்கனவே ஃபேக்ஸ் மூலமாக ஆளுநருக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் இருக்கிறது. ஆக ஏற்கனவே ஆளுநரிடம் ஃபேக்ஸ் மூலமாக இதை கொடுத்திருந்த போதிலும் அடுத்த கட்டமாக அதை நேரடியாக கையொப்பமிட்ட அந்த உண்மையாக கையொப்பமிட்ட அந்த ஆவணத்தை அவர்கள் கொடுப்பார்கள் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே போல் அது மட்டுமல்லாது வேறு சில கோரிக்கைகளையும் மனுக்களையும் அவர்கள் கொடுக்கக்கூடும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. காரணம், அங்கே எம்எல்ஏக்கள் இருந்த அந்த கூவத்தூர் பகுதியில் கூடிய தனியார் விடுதி பகுதியில் 144 தடை உத்தரவை அந்த மாவட்ட ஆட்சியர் கதிலட்சுமி அவர்கள் பிறப்பித்திருக்கிறார். அதே போல அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணன் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை ஏற்படுத்த நினைக்கிறார், இதை குறித்து நாங்கள் ஆளுநரிடம் புகார் தெரிவித்திருக்கிறோம் என்கிற ஒரு கருத்தை அவர் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். ஆக இதை குறித்தும் அவர்கள் ஆளுநரிடம் வலியுறுத்தக்கூடும். சட்ட ரீதியாக இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், அல்லது தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும், அல்லது எம்எல்ஏக்கள் எல்லோரும் தங்களுக்குத்தான் ஆதரவாக இருக்கிறார்கள், எனவே அவர்களை வேறு விதமான நடவடிக்கைகள் எதற்கும் சட்ட நடவடிக்கைகளுக்கும் உட்படுத்துவதை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அவர்கள் வைக்கக்கூடும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் இங்கே வந்திருப்பதன் காரணமாக சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்விகளை ஆளுநர் அவர்களிடமும் கேட்டு அறியக்கூடும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஏனென்றால் முதலமைச்சர் அவர்கள் ஆளுநரிடம் தொலைபேசியில் பேசியதாக ஒரு தகவல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரிடமும் அது குறித்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். ஆக இரண்டு தரப்புகளை பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்வதற்காக ஆளுநர் மூத்த அமைச்சர்களாகவும் அதே நேரத்தில் எதிர்முகாமை சேர்ந்தவர்களாகவும் இருக்கக்கூடியவர்களிடமும் சட்ட நடவடிக்கைகள் குறித்தும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு சூழல்கள், சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்தும் நிலை குறித்தும் அவர்கள் கேட்டு அறிவார்கள் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு செய்கிறது. மிக முக்கியமான ஒரு நேரத்தில் இந்த சந்திப்பை அதிமுகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகளாகவும் அமைச்சர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் நிகழ்த்துகிறார்கள். காரணம், அவர்களுடைய பொதுச் செயலாளர்
அவர்களுக்கு தற்பொழுது உச்சநீதிமன்றம் தண்டனை அளித்திருக்கக்கூடிய நிலையில் நீதிமன்றம் தொடர்பான நடவடிக்கையும் ஒரு பக்கம் அவர்கள் கவனிக்க வேண்டியிருக்கிறது. அது தொடர்பான நடவடிக்கைகளும் அவர்கள் ஈடுபட வேண்டியிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பை கோருவதன் மூலமாக தங்களுக்குத்தான் உண்மையான ஆட்சி பலம் இருக்கிறது, தங்களுக்குத்தான் உண்மையான எம்எல்ஏக்களுடைய பலம் இருக்கிறது என்று அரசியல் பூர்வமாக அவர்கள் நிரூபிக்க வேண்டிய நிலையிலும் இருக்கிறார்கள். இன்னொரு புறம் இந்த ஒரு வார காலமாக இருந்த காபந்து அரசு அதுவல்லாது ஒரு நிலையான அரசை தமிழகத்திலே ஏற்படுத்துவதற்கான சூழலையும் அவர்கள் தான் ஏற்படுத்தியாக வேண்டும். ஆக எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் சட்டப்பூர்வமான விளக்கங்கள் கொடுப்பது, அது மட்டுமல்லாது அந்த எம்எல்ஏ விவேக், அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கு? ஏன்னா கூடுதல் போலீசார்லாம் அங்க குவிக்கப்பட்டிருக்கிறதா நம்ம செய்திகளை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். பரபரப்பான சூழல் காணப்படுதா? பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் என்ன இருக்கு? மதியத்தில் இருந்தே இங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகமாக செய்யப்பட்டிருந்தது. வசந்த், ஆளுநர் மாளிகைக்கு இங்கே அமைச்சர்கள் வரக்கூடும் என்கிற தகவல் கிடைத்தவுடனாகவே அந்த எதிர்பார்ப்பானது மேலும் அதிகரித்தது. அதன் தொடர்ச்சியாக கூடுதல் ஆணையர் இங்கே வந்து நேரடியாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்த்துவிட்டு சென்றார். இங்கே இணை ஆணையராக இருக்கக்கூடிய அன்பு தலைமையிலும், அதே போல் ஸ்ரீநகர் பகுதியினுடைய துணை ஆணையராக இருக்கக்கூடிய சரவணன் தலைமையிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நூற்றுக்கணக்கான போலீசார்கள் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வாசலிலே, ஆளுநர் மாளிகையினுடைய வாசலிலே தடுப்பு அரண்களை வைத்து இங்கே போக்குவரத்து ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து ஒழுங்குபடுத்தப்பட்டாலும் பொது போக்குவரத்துக்கு தடை இல்லாத பட்சத்தில் அதை தொடர்ச்சியாக அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அமைச்சருடைய வருகையை எதிர்பார்த்து இருந்த அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் அந்த தடுப்பரங்களானது விலக்கப்பட்டு ஆளுநர் மாளிகைக்கு உள்ளாக அவர்களுடைய வாகனமானது அனுமதிக்கப்பட்டது. இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் வெளியே வந்து தங்களுடைய இடத்துக்கு செல்லக்கூடிய நேரத்தில் மீண்டும் போக்குவரத்து சீரமைக்கக்கூடிய பணிகளையோ மற்ற பணிகளையோ அவர்கள் மேற்கொள்ளக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவேக், அதாவது எம்எல்ஏக்கள், பெரும்பான்மையான எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தனக்கு இருக்கிறது என்பது ஏற்கனவே ஃபேக்ஸ் மூலமாக அனுப்பப்பட்டிருந்தது. அதே போல் சிலர் பலதரப்பில் இருந்தும் கூட எம்எல்ஏக்களுடைய ஆதரவு பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு பேரவைதான் சரியான இடம், பேரவையில் நிரூபிக்க சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் இப்ப கவனத்தில் கொள்ளப்படுமா? அது பத்திலாம் ஆளுநர் ஏதாவது கேள்வி எழுப்ப வாய்ப்பு இருக்கா? இது குறித்த ஒரு முக்கியமான முடிவை ஆளுநர் எடுப்பார் என்றுதான் தெரிகிறது. காரணம், முன்னமே சொன்னபடி சட்டம் ஒழுங்கு குறித்த ஒரு பிரச்சனையாக இது மாறி இருக்கிறது என்கிற அடிப்படையில். ஏனென்றால் அதிமுகவின் தரப்பிலிருந்தே நவநீத கிருஷ்ணன் போன்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பதற்கு முதல்வர் முயற்சிக்கிறார் என்று சொல்லக்கூடிய பட்சத்தில் அதன் அடிப்படையிலாவது அவர்கள் இப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதனால் எம்எல்ஏக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை, இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டு இங்கே ஃப்ளோர் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய சட்டமன்றத்தை கூட்டி எடுக்கக்கூடும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஆனால் அதற்கு தேவையில்லாத பட்சத்தில் இவர்கள் முழு பெரும்பான்மையோடு இங்கே வந்து நிரூபிப்பார்களா, அல்லது ஆளுநருக்கு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில், ஏனென்றால் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதியின் அடிப்படையில் பெரும்பான்மை பலத்தை மட்டுமே கருத்தில் கொள்ளாது, அதை தாண்டிய காரணங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருப்பதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இரண்டு தரப்பையும் கலந்து ஆலோசித்து ராஜினாமாவை கட்டாயத்தின் அடிப்படையிலேயே கொடுத்தேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்களுடைய நிலையையும் கருத்தில் கொண்டு சட்டமன்றத்திலே ஒரு கூட்டம் நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் சட்ட நிபுணர்கள் அல்லது அரசியல் நோக்கர்கள் நம்மிடையே தெரிவிக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் இங்கே இன்றைக்கு உரிமை கோரியதற்கான பிறகான சூழல்கள் தான் அவையாக உருவெடுக்கக்கூடும். உரிமை கோருகிற நேரத்தில் இவர்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை வைக்கிறார்கள், எவற்றையெல்லாம் தங்கள் மனுக்களிலே பரிசீலிக்க வேண்டிய கருத்துக்களாக அவர்கள் முன்வைக்கிறார்கள் என்பதும் மிக முக்கியமான ஒரு கவனம் பெறும். ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைமை மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் அமைச்சர்களாக அடுத்து பொறுப்பேற்கக்கூடியவர்கள் என்ன மாதிரியான சூழல் தமிழகத்தில் நிலவுகிறது என்று ஆளுநருக்கு தெரிவிக்கிறார்கள் என்பது ஆளுநர் அடுத்த கட்ட ஆட்சியை குறித்து முடிவெடுப்பதற்கும் அந்த ஆட்சிக்கு முன்முடிவாக எடுக்க வேண்டிய பெரும்பான்மை பலம் அல்லது பெரும்பான்மை பலத்தை தாண்டிய மற்ற காரணிகள், இவற்றை குறித்து அவர் முடிவெடுப்பதற்கும் ஒரு முக்கிய அம்சமாக இருக்கும். ஆக இரண்டு தரப்பினுடைய கோரிக்கைகள் மனுக்கள் ஏற்கனவே முதலமைச்சர் பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், அதிமுக பொதுச் செயலராக இருக்கக்கூடிய சசிகலாவாக இருக்கட்டும், இரண்டு தரப்பினருமே தனியாக சந்தித்து மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். அப்படியாக இருக்கிற சூழலில் மீண்டும் ஒரு அசாதாரண சூழலுக்கு பிறகாக தற்பொழுது புதிய சட்டமன்ற குழு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் வந்து தன்னுடைய பெரும்பான்மை பலத்தை நிரூபிப்பதற்கு அடிப்படையில் எம்எல்ஏக்களுடைய அந்த ஆதரவு கடிதத்தை கொடுத்து வந்திருக்கிறார் என்கிற அடிப்படையில் எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டு சட்டமன்றத்தை கூட்டி பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு மூலமாக யாருக்கு அறுதி பெரும்பான்மை உண்மையிலேயே இருக்கிறது என்பதனை அவர் முடிவெடுக்கிறாரா, அல்லது இவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த வாக்கை நம்பி, இந்த ஆதரவு கடிதத்தை நம்பியே முடிவெடுக்கிறார் என்பது ஆளுநர் வசம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு முடிவாகத்தான் இதுவரை பார்க்கப்படுகிறது. இணையமைச்சர் செய்தியாளர்களிடம் கூடிய விரைவில் தமிழகத்தில் நிலையான ஒரு அரசியல் சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தார் விவேக். அதாவது இன்று காலை வெளியான தீர்ப்புக்கு பிறகு ஆளுநருடைய நடவடிக்கைகள்ல வேகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆளுநர் மாளிகை வட்டாரத்தில் ஏதாவது தகவல் இருக்கா?
அப்படியான ஒரு எதிர்பார்ப்பு பெரிய அளவில் நிலவுகிறது. அதற்கு ஏற்றபடியே அமைச்சர்கள் உடனடியாக சந்திக்க வேண்டும். அதே போல எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை பலத்தை நிறுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், சந்திப்பதற்கு நேரம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டவுடனாகவே சந்திப்பதற்கு ஆளுநர் நேரம் கொடுத்திருக்கிறார். இதுவரையிலும் கூட ஆளுநர் அவர்கள் நேரம் தாழ்த்துகிறார் என்று அரசியல் கட்சிகளும் பொதுத்தரப்பிலும் ஒரு குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டது போதும் கூட பொதுவாக பாஜகவில் இருந்து சொல்லக்கூடிய ஒரு கருத்தாகவும் அதாகத்தான் இருக்கிறது. மக்கள் பிரதிநிதிகளாக வரக்கூடிய யாரையும் சந்திப்பதற்கு ஆளுநர் இதுவரை மறுக்கவில்லை. யாரெல்லாம் மக்கள் பிரதிநிதிகளாக வந்து சந்திக்க வேண்டும் என்ற நேரம் கேட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் நேரம் ஒதுக்கி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் உடனடியாக அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தரப்பிலிருந்து புதிய சட்டமன்ற குழு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கேட்டிருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் நேரம் கொடுத்திருக்கிறார் என்கிற அடிப்படையில் அதற்கடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் பெரும்பான்மையான எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதத்தை ஆளுநருக்கு ஃபேக்ஸ் மூலமாக அனுப்பி வைத்த பிறகு சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்ட திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 12 அமைச்சர்கள் ஆளுநரை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி விவேக். மேலும் விவரங்களை நமது மூத்த செய்தியாளர் செம்மலிடம் கேட்கலாம். செம்மல், இன்னும் சில நேரத்தில் இந்த சந்திப்பு தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதோட முக்கியத்துவம் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பாக்குறீங்க? வசந்த், 2 விஷயங்களை நாம் மிக முக்கியமாக இந்த தருணத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, பொதுவாக இது போன்ற நேரங்களில் ஆளுநர் ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த ஆதரவு கடிதத்தை ஏற்றுக்கொள்வார் என்பன போன்ற அறிவிப்புகள் தான் ஆளுநர் மாளிகை வட்டாரங்களில் வரும். ஆனால் இந்த முறை மிக கவனமாக ஆளுநரை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் நேரம் கோரப்பட்டதால் அந்த நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்கிற அளவிலேயே செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இவற்றில் நாம் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதுக்கு சற்று இந்த நிகழ்வுகளை மீண்டும் ஒரு முறை பார்க்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. என்னவென்றால், கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக திரு பன்னீர்செல்வம் முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்து அந்த ராஜினாமா கடிதம் ஃபேக்ஸ் மூலமாக மும்பையிலிருந்து ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு பொறுப்பு முதலமைச்சராக தொடருங்கள் என்ற அறிவிப்பு வெளியாகி, அதே சமயம் அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக சசிகலா அவர்களை தேர்ந்தெடுத்தும் அவரை ஆட்சி அமைக்க அழைப்பது, அதாவது அந்த ஆதரவு கடிதத்தை ஏற்றுக்கொள்வதற்கோ அல்லது ஆதரவு கடிதம் குறித்த விஷயங்களுக்கோ எந்த விதமான நகர்வுகளையும் நிகழ்த்தாமல் இருந்த ஆளுநர் மாளிகை தற்போது இந்த சூழ்நிலை, அதாவது தீர்ப்பு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கி இருக்கிறார் ஆளுநர் என்கிற செய்தி பொருத்தி பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனெனில் தற்போது ஒரு முதலமைச்சர் பொறுப்பு முதலமைச்சராக இருக்கிறார். அவரும் தனக்கு சட்டப்பேரவையில் பெரும்பான்மை பலம் இருக்கிறது என்று சொல்கிறார். நேற்று வரை சசிகலா, இன்று மதியம் வரை, இன்று முற்பகல் வரை சசிகலாவை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்திருந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியை புதிய சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் பெரும்பான்மை பலத்தை கோரி ஆட்சி அமைப்போம் என்று சொல்லியிருக்கூடிய நிலையில் ஆளுநர் என்ன மாதிரியான முடிவை எடுக்கப் போகிறார் என்கிற முக்கியமான கேள்வி இருக்கிறது. இது தொடர்பாக நாம் மூத்த பத்திரிகையாளர்கள், சட்ட வல்லுநருடன் பேசும்போது அவர்கள் பல்வேறு வாய்ப்புகளை, தற்போது ஆளுநர் முன்னிற்கூடிய வாய்ப்புகளை சொல்கிறார்கள். ஒன்று, இரு தரப்பினர், ஒரு கட்சியைச் சேர்ந்த இரு தரப்பினர், ஒருவர் பொறுப்பு முதலமைச்சர், மற்றொருவர் சட்டமன்ற கட்சி தலைவராக அந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவரும் ஆட்சிக்கான உரிமையை கோரும்போது சைமல்டேனியஸ் ஓட்டிங் என்ற வகையில் சட்டமன்றத்தில் இரு பேலட் பாக்ஸ்கள் வைக்கப்பட்டு இருவரையும் போட்டி தங்கள் பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான வாய்ப்பை வழங்கலாம் என்று ஒரு தரப்பு சொல்கிறது. மற்றொன்று தரப்பு அடுத்தடுத்த கட்டங்களில் முதலமைச்சராக கூடிய பன்னீர்செல்வத்திற்கு முன்னுரிமை அளித்து முதலில் அவரை பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லலாம் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. இதில் குறிப்பாக நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டும். என்னவென்றால், சசிகலாவை சட்டமன்ற கட்சி தலைவராக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. ஆனால் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி. இவர் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், அந்த அவைக்குள் இருக்கக்கூடியவர். அவையில் பெரும்பான்மை பலத்தை நிறுத்துவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆனால் ஒருவேளை இதற்கு முன்பு சசிகலாவை அழைத்திருந்தால் அவரை முதலமைச்சராக பொறுப்பேற்க வைத்துவிட்டுத்தான் சட்டமன்றத்திற்கு அழைத்திருக்க முடியும். அப்போதுதான் பெரும்பான்மை நிரூபித்திருக்க முடியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த சிக்கல் என்பது எதுவுமே கிடையாது. நேரடியாகவே அவரை பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு அவர் அழைக்கலாம். பெரும்பான்மை நிரூபித்த பிறகு அவரை முதலமைச்சர் பொறுப்பில், அவர் ஒருவேளை பெரும்பான்மையில் வெற்றி பெற்றுவிட்டால் அவரை முதலமைச்சராக ஆக்கக்கூடிய நடவடிக்கையோ அல்லது பெரும்பான்மையில் தோல்வியடைந்தால் அடுத்த நடவடிக்கை பற்றி ஆளுநர் யோசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தற்போதுதான் இந்த விவகாரம் என்பது ஆளுநருக்கு மிக கவனமாக செயல்படக்கூடிய ஒரு கட்டத்தில் ஆளுநரை தள்ளி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏனெனில் ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் இருவரும் மூத்த அமைச்சர்கள். இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலிருந்தே முதல் 5 அமைச்சர்கள் என்று சொல்வார்கள். பலம் புரிஞ்ச 5 அமைச்சர்கள் ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியாக இருந்தவர்களில் திரு பன்னீர்செல்வம், திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கு முக்கியமான இடங்கள் இருந்தன. பன்னீர்செல்வம் மூத்த அமைச்சர், அதற்கு அடுத்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி இருந்தார்.
தற்போது இந்த ஐவரனில் இருந்த ஜெயலலிதா காலத்தில் ஐவரனில் இருந்த 4 அமைச்சர்கள் தற்போது பன்னீர்செல்வம் தரப்பில் இருக்கிறார்கள். பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன், முனுசாமி உள்ளிட்ட 3 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். மற்ற 2 வைத்திலிங்கம், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 2 இந்த புறம் சசிகலாவுடைய ஆதரவு நிலையில் இருக்கிறார்கள். தற்போது வைத்திலிங்கம் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார், எடப்பாடி பழனிசாமி மாநிலத்தின் அமைச்சராக இருக்கிறார். இப்படி ஒரே கட்சிக்குள் வலம் பொருந்திய தலைமைகளாக இருந்தவர்கள் தற்போது 2 பேராக பிரிந்திருக்கிறார்கள். பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை அவர் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர், எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை அவர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர், நாமக்கல் பகுதியை சேர்ந்தவர். இவரும் அஇஅதிமுக இதற்கு முன்பு 89 இரண்டாக கட்சி உடைந்த போது ஜெயலலிதா அணியில் இருந்து செயலாற்றிய ஒரு நபர். அதன் பின்பு சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்றத்திற்கு போட்டியிட்டு ஒரு முறை வெற்றி பெற்று அடுத்த முறை தோல்வி அடைந்து என்று ஒரு கட்சிக்குள் ஒரு முக்கியமான வரலாறை வைத்திருக்கிறார். கட்சியினுடைய ஒழுங்கு கட்டுப்பாட்டு குழு உறுப்பினராகவும் இருக்கிறார். தற்போது மிக முக்கியமான ஒரு கட்டம் எட்டியிருக்கிறது. அதிமுகவில் ஜெயலலிதாவுக்கு அடுத்த கட்டமாக 2ஆம் கட்ட தலைவர்களாக இருந்தவர்கள் தற்போது 2 அணிகளாக பிரிந்திருக்கிறார்கள். அதே போன்று ஆட்சி அதிகாரத்திலும் 2வது இடத்தில் இருந்த இரு முக்கியமான தலைவர்கள் 2 அணிகளாக பிரிந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு சூழ்நிலையில் ஆட்சியை பொறுத்தவரை ஆளுநர் இவர்கள் இருவரையும் ஒரே நேரத்தில் அழைக்கப் போகிறாரா அல்லது யாருக்கு முதன்மையான ஒரு வாய்ப்பை தரப்போகிறார் என்கிறதுதான் மிக முக்கியமான ஒரு முடிவு ஆளுநர் மாளிகையை நோக்கி நாம் எதிர்பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதாவது பேரவைதான் பெரும்பான்மையை நிரூபிக்க சரியான இடமாக இருக்கும் என்று பலதரப்பிலிருந்தும் சொல்லப்பட்டு வருகிறது. திருமதி சசிகலாவும் அதிகப்படியான எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தனக்கு இருக்கிறது என்கிற ஒரு ஆதரவு கடிதத்தை தான் கொடுத்தார் அவர்கள் கையெழுத்திட்ட. தற்போது திரு பழனிசாமியும் அதே முறையை தான் கடைபிடிக்கிறார். ஆனால் பலரும் பேரவையில் தான் நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது திரு பன்னீர்செல்வம் தரப்பும் கூட பேரவையில் என்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பேன்னு சொல்றாங்க. இப்போ இவங்க கொடுக்கக்கூடிய இந்த ஆதரவு பலத்தை ஆளுநர் எப்படி அணுக வாய்ப்பு இருக்கு? அதுதான் என்னுடைய முன்னாள் பதிலே சொல்லியிருந்தது. அதாவது சசிகலா ஆதரவு கடிதத்தை கொடுத்த போது வழக்கு என்கிற ஒரு விஷயம் இருந்தது. அதை தாண்டி அது வழக்கு என்கிற விஷயத்தினால்தான் சசிகலாவுக்கு காலதாமதம் ஏற்பட்டது. ஏனெனில் சசிகலா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. அவரை நீங்கள் ஆட்சி அமைக்க அழைத்து அவரை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்துவிட்டுத்தான் அவர் சட்டமன்றத்திற்குள்ளேயே வர முடியும். அப்போதான் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அப்படி ஒரு சிக்கல் கிடையாது. ஏனெனில் அவர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சராகவும் இருக்கிறார், மூத்த அமைச்சராகவும் இருக்கிறார். முதலமைச்சர் என்கிற அந்தஸ்திற்கு போவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் அவருக்கு இருக்கின்றன. ஒரே கட்சியைச் சேர்ந்த 2 பிரிவினர் 2ஆக பிரிந்திருப்பதை நாம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் ஆளுநர் இதில் யாருக்கு முன்னுரிமை அளிக்கப் போகிறார், அதாவது பிசிக்கல் பிரசன்ஸ் என சொல்வார்கள். கண்ணுக்கு எதிரான சாட்சியமாக கூவத்தூரில் 119 எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறோம் என்று ஊடகங்களை அழைத்து காட்சிகளை காட்டுகிறார்கள். உயர்நீதிமன்றத்தில் போலீஸ் அதே போன்ற ஒரு மனுவை தாக்கல் செய்கிறது. ஆனால் அப்படி ஒரு பிசிக்கல் பிரசன்ஸ் என்று பார்த்தால் திரு பன்னீர்செல்வம் தரப்பில் 9 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். ஆனால் பன்னீர்செல்வம் இது போன்ற ஒரு வாக்கெடுப்பு வந்தால் எனக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்று சொல்லி வருகிறார். இப்படி ஒரு நிலையில் கண்ணெதிரே பார்க்கக்கூடிய கையெழுத்திட்டிருக்கக்கூடிய அமைச்சர் பட்டியலை, சட்டமன்ற உறுப்பினர் பட்டியலை கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை முதலில் அழைப்பாரா அல்லது நான் பெரும்பான்மை பலத்தை நிரூபிப்பேன் என சொல்லக்கூடிய திரு பன்னீர்செல்வத்தை அழைப்பாரா என்பது மிக முக்கியமான கேள்வி. பன்னீர்செல்வம் தரப்பும் தற்போது பலம் பொருந்திருக்கிறது. எனில் 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த பக்கம் இருக்கிறார்கள், 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், ஒரு அமைச்சர் மாஃபாய் பாண்டியராஜன் உள்ளிட்ட ஒரு அமைச்சர் அங்கு இருக்கிறார். இப்படி 2 அணிகளும் சமபலமா இல்லையா என்கிறது அடுத்த கட்ட கேள்வி. ஆனால் 2 அணிகளாக பிரிந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஆளுநர் யாருக்கு முன்னுரிமை அளிக்கப் போகிறார் என்கிற கேள்விதான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த கேள்விக்குத்தான் சட்ட வல்லுநர்கள் சைமல்டேனியஸ் ஓட்டிங், அதாவது ஒரே நேரத்தில் 2 தரப்பை அழைத்து 2 பேலட் பாக்ஸ்கள் போன்ற விஷயத்தை வைத்து வாக்களிக்கலாம் என்று சொல்கிறார்கள். இதில் இன்றைய முக்கியமான நிகழ்வாக மற்றொன்றையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. என்னவென்றால், அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து திரு பன்னீர்செல்வத்தை கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சசிகலா நீக்கியிருக்கிறார், மாஃபாய் பாண்டியராஜன் நீக்கியிருக்கிறார். கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு நபரை எம்எல்ஏ பொறுப்பில் தொடரலாமா வேண்டாமா என்கிற இறுதி முடிவை எடுக்கக்கூடியவர்கள் 2வராக இருக்கிறார்கள். ஒன்று அந்த கட்சியினுடைய கொறடா, மற்றொன்று அந்த கொறடாவுடைய பரிந்துரை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கக்கூடிய இறுதி அதிகாரம் படைத்தவரான சபாநாயகர். தற்போது திரு பன்னீர்செல்வம் மீதும் திரு பாண்டியராஜன் மீதும் அவர்களுக்கு ஆதரவித்திருக்கூடிய எம்எல்ஏக்கள் மீதும் அதிமுகவின் கொறடா என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறார் முக்கியமான கேள்வி. ஆனால் அதிலும் மற்றொரு சிக்கல் இருக்கிறது. கொறடாவுக்கு உத்தரவிடக்கூடிய அதிகாரம் படைத்தவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். ஆனால் திருமதி சசிகலா கட்சியினுடைய பொதுச் செயலாளராக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்று அந்த கட்சியில் அவைத்தலைவராக இருந்த மதுசூதனன் தொடங்கி பலரும் சொல்கிறார்கள். அவருடைய தேர்வே செல்லாது என்கிற வாதத்தையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். இப்படி ஒரு நிலையில் ஒரு இடைக்கால பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சசிகலாவின் உத்தரவு எந்த அளவுக்கு கொறடாவை கட்டுப்படுத்தும், கொறடா பிறப்பிக்கக்கூடிய உத்தரவை சபாநாயகர் எப்படி ஏற்றுக்கொள்வார், சபாநாயகருடைய அந்த டிஸ்கிரிஷனரி பவர் என சொல்லப்படக்கூடிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பன்னீர்செல்வத்தை தகுதி நீக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, செய்ய முடியுமா என்பன போன்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. ஆனால் சட்டம் கட்சித்தாள் தடை சட்டத்தினுடைய 85 செய்யப்பட்ட கட்சித்தாள் தடை சட்டமா இருக்கலாம், அது 2003 செய்யப்பட்ட மாற்றங்களாக கூட இருக்கலாம். இந்த இரண்டும்
சபாநாயகருக்கும் ஒரு கொறடாவிற்கும் ஒரு வானளாவிய கொறடாவிற்கு ஒரு முக்கியமான அதிகாரத்தையும் சபாநாயகருக்கு டிஸ்கிரிஷனரி பவர் என்கிறக்கூடிய ஒரு அதிகாரத்தை அளித்திருக்கிறது. தற்போது ஆளுநர், சபாநாயகர் இந்த இருவர் தான் இந்த விவகாரங்களில் பல அதிரடி திருப்பங்களுக்கும் காரணமாக இருப்பார்கள் என்பதை நம்மால் இப்போதே யூகிக்க முடிகிறது.